சிஸ்து சோசியலில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் பார்க்கலாம். உலகின் தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்ட்டு 4 சொல்லலாம். அது என்னென்னா சீன நாகரிகம், மெசபடோனியா நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம். சீன நாகரிகம் காலம் பார்த்திங்கன்னா 1700 to 1122, அதாவது பொது ஆண்டுக்கு முன். மெசபடோனியா நாகரிகம் காலம் பார்த்திங்கன்னா 3500 2000. எகிப்து நாகரிகம் வந்து 3100 1100. இதுவே சிந்து சமவெளினா 3300 1900. இதெல்லாம் எல்லாமே பொது ஆண்டுக்கு முன் தான். இது எல்லாமே எதில் இருந்ததுன்னா நதிக்கரை நாகரிகமாக தான் இது 4மே இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னா குழுவாக இருந்தது, அடுத்தது சமுதாயமாக மாறிச்சு, அதுக்கப்புறம் சமூகமாக மாறிச்சு, அதுக்கப்புறம் தான் என்னவா தோன்றிச்சுன்னா நாகரிகம்ங்கிறது தோன்றுது அப்படின்றாங்க. நதிக்கரையில் குடியேறிய காரணம், எதனால் நதிக்கரையில் வந்து இவங்க குடியேறினாங்கன்னா வளமான மண் இருந்ததுனாலையும் குடிநீர் வந்து வசதியாக அங்கே வந்து பக்கத்தில் இருக்கனால கால்நடை வளர்ப்புக்காக நீர் பாசனத்துக்காக இதெல்லாம் யூஸ் ஆனதுனால அங்கே யூஸ் பண்ணாங்க. போக்குவரத்து வசதியும் நல்லா அவங்களுக்கு ஏதுவாக இருந்திருக்கு. ஹரப்பானாவே என்ன நகரம் சொல்லுவாங்கன்னா புதையுண்ட நகரம் சொல்லுவாங்க. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவங்க யாருன்னா அந்த சார்லஸ் மேஷனுங்கிறவர் வந்து அவர் ஒரு ஆங்கிலேயர். அவரோட நூலில் வந்து ஃபுல்லாக வந்து விவரிச்சிருக்காரு. எதுனா இந்த இடிபாடுகளை, ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை. கிழக்கிந்திய கம்பெனியில் இவர் வந்து பணிபுரிந்திருக்கிறாரு, படை வீரராகவும் அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சியாளராகவும் இருந்திருக்காரு. பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவில் வடமேற்கு பகுதியில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா செங்கல் தட்டு இருப்பதை வந்து யார் கண்டுபிடிச்சா, அந்த சார்லஸ் மேசன்கிறவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. பாழடைந்த செங்கல் கோட்டை சுவர்கள் வந்து ரொம்ப உயரமானதாகவும் கோபுரங்கள் வந்து ஒரு மலை மீது கட்டியிருந்ததுன்னு யார் சொல்கிறாங்கன்னா சார்லஸ் மேசன் சொல்கிறாரு. இதுவே ஹரப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வரலாற்று ஆதாரமாக அதை சொல்லலாம். 1856 பார்த்திங்கன்னா இன்ஜினியர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரயில் பாதை அமைக்கிறதுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்னா எந்த ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா லாகூர்லேருந்து கராய்ச்சி. அது அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த இன்ஜினியர்ஸ்லாம் நிலம் தோன்றுறாங்க அந்த ரயில் பாதை அமைக்கிறதுக்கு. அப்போ அதிகமாக என்ன கிடச்சிருக்குன்னா அந்த சுட்ட செங்கற்கள் வந்து அதிகமாக இருப்பதை வந்து பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தண்டவாளத்துக்கு இடையில பார்த்திங்கன்னா 2 தண்டவாளத்துக்கு இடையில இந்த கற்களுக்கு பதிலாக எதை யூஸ் பண்ணியிருக்காங்க, செங்கற்கள். ஏன் அதை யூஸ் பண்ணாங்கன்னா செங்கற்கள் வந்து பயன்பாடு தெரியாதனால அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், தொல்பொருள் ஆய்வாளர்கள் அகழ்வாய்வு எதுக்கு நடத்தியிருக்காங்கன்னா ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 1920 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நகரத்தின் எஞ்சிய பகுதி வந்து உலகின் பார்வைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்போனா 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனரான யார் கொண்டு வந்தால் ஜான் மார்சல். அப்போ உங்களுக்கு தெரியணும், ஃபஸ்ட்டு ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை வந்து ஃபஸ்ட்டு சொன்னவர் சார்லஸ் மேஷன். இவர் என்ன பண்ணியிருக்காரு, எஞ்சிய பகுதியை வந்து உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தவர். அவர் யாருன்னா இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனர் ஜான் மார்சல். அது மட்டும் இல்லாமல் ஹரப்பா மொஹஞ்சதாரோவுக்கு வந்து பொதுவான அம்சம் இருக்கிறதுன்றத வந்து 1924 கொண்டு வந்தார். ரெண்டும் வந்து பெரிய நகரம்தான், வேறு வேறு பகுதியில் தான் அது இருக்குன்ற ஒரு முடிவுக்கும் வந்திருக்காரு. ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்பாண்டங்கள் இருக்குல்ல அது வந்து சிறு அளவு வேறுபாடு தான் இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஹரப்பாங்கிறது வந்து மொஹஞ்சதாரோவை விட ரொம்ப பழமையானது எது, ஹரப்பா. நாகரிகம்ங்கிறதுல வந்து லத்தீன்கிற இதுலேருந்து சிவிக்ஸுங்கிற இதுலேருந்து வந்துன்றாங்க. என்னென்னா நாகரிகம்னாவே நம்ம என்ன இப்போ வந்திருக்கு பொருள்னா நகரம். தொல்லியாளர்கள் புதையுண்ட நகர கண்டுபிடிப்பு என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் இதெல்லாம் வச்சு என்ன கண்டுபிடிச்சாங்க, அதோட என்ன காலம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. பண்டைய இலக்கிய ஆதாரங்கள் வச்சும் கண்டுபிடிச்சிருக்காங்க. வான்வழி புகைப்படம் மூலியமாக புதையுண்ட நகரம் அதோட இடங்களோட மேற்பரப்பெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க நிலத்தடி ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னென்னா என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, காந்தப்புல வருடியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எஞ்சிய தொல்பொருள் புதையுண்டு இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அது என்னென்னா ரேடார் கருவியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேடாருக்கு இன்னொரு நேம் என்னென்னா தொலை நுண்ணுணர்வு முறை. சிந்து சமவெளி கால வரையறை அதை பார்த்திங்கன்னா புவி எல்லை என்னன்னு சொல்லுவாங்க சிந்து சமவெளிக்கு, தெற்கு ஆசியா. இதோட காலம்ன்றப்ப என்னன்னு சொல்லுவோன்னா வெண்கலம் காலம்,
எந்த வருஷம் பார்க்குறப்ப காலத்தை 3300லேருந்து 1900, அதாவது பொது ஆண்டுக்கு முன். இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, கதிரியக்க கார்பன் அந்த கணிப்பு முறையை யூஸ் பண்ணி அந்த எந்த ஸ்டேஜில் இருந்திருக்கு, எந்த இயரில் இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பரப்பு பார்த்திங்கன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் அதோட பரப்பு. நகரங்கள்னு பார்க்குறப்ப 6 பெரிய நகரமாக இருந்திருக்கு. கிராமங்கள் எவ்வளோ இருந்ததுன்னா 200க்கு மேலே அதிகமாக இருந்திருக்கு. ஏஎஸ்ஐ ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தொல்லியல் ஆய்வுன்ட்டு. இந்திய தொல்லியல் ஆய்வு தந்தைன்னு யாரை சொல்லுவோன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் தான் பார்த்திங்கன்னா முதல் தலைமை இயக்குனராக இருந்திருக்காரு. இது எப்போ அமைச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 1861 வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்ங்கிறவர் அவர் தான் வந்து இதை ஏஎஸ்ஐ அமைச்சிருக்காங்க. நில அளவையாளர் உதவியோடு இது நிறுவியிருக்காங்க. இதோட தலைமையம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா புதுடெல்லியில் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.